GMS means General Maintenance and Service. ஜெனரலாக எல்லா மெயின்டெனன்ஸும் ஒரு வீட்டுக்கு தேவைப்பட்ட எல்லா மெயின்டெனன்ஸும் வேலை முடிச்சு ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எல்லாம் நிறைய இருக்கு. சின்ன சின்ன வேலைக்கு யாரையும் கிடைக்காத ஒரு இப்போ 30 பேர் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கு கம்பெனி ஸ்டார்டிங்ல. அப்புறம் கம்பெனி வளர நிறைய பேர் உள்ள வந்துடும். கம்பெனிஸ் எல்லாம் நம்ம எல்லா வித கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ப்ரெஸ் ஒர்க்கு இல்லை மெயின்டெனன்ஸ் தான் மெயினாக போயிட்டு இருக்கு. ஜெனரல் மெயின்டெனன்ஸ், பெயிண்டிங்கு, அப்புறம் எலக்ட்ரிக்கலு, பிளம்பிங்கு, சின்ன சின்ன கட்டிட வேலை எல்லாம், மோட்டர் ரிப்பேரிங். இல்ல கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம் நம்ம வளர்ச்சி வரும்போது அக்ரிமெண்ட் ஆயிடும். MNC AMC ஆனுவல் மெயின் கான்ட்ராக்ட் வந்துடும். நம்ம ஒரே பிரான்ச் ஸ்டார்டிங் இப்போதான் எல்லா தமிழ்நாடு பூரமா எல்லா இடத்துலையும் இது ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பு ஒரு பெரிய കമ്പനിയാ വളർച്ച കൊണ്ടുവരുന്നതിനാக தான் പറയുന്ന സ്ഥാപനം കൊണ്ട് നമ്മൾ ഉദ്ദേശിക്കുന്നത് തൊഴിലാളികളുടെ ലഭ്യത വളരെ കുറവാണ് നിലവിലിപ്പോൾ. ரொம்ப കമ്മിയായിട്ടേ ഇരിക്കും. എന്നാൽ ഉപഭോക്താക്കളുടെ ആവശ്യം കൂടുതലാണ്. അവരുടെ ആവശ്യം അനുസരിച്ച് വളരെ വേഗത്തിൽ ഒരാള് കോൾ വിളിച്ച് ചൊല്ലി കൂപ്പിട്ട നമ്മൾ ഉടൻ തന്നെ ലേബറെ അനുപ്പി அந்த வேலை முடிச்சு விடும். அதுதான் GMS ഉദ്ദേശിക്കുന്നത്. ഇപ്പോൾ സ്റ്റാർട്ടിങ്ങിലെ 30 പേര് മെമ്പേഴ്സ് ഉണ്ടതാണ് ഇത് സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്നത്. അതൊരു 3 മന്തെല്ലാം ആകുമ്പോൾ ആ ലേബർ സ്ട്രെങ്ത് എന്ന് പറയുന്നത് ഒരു 100 ആവും. അപ്പോൾ ഇപ്പോഴത്തെ ധാരാളം നിറയെ കോളുകൾ വരുത്. അപ്പോൾ എല്ലാ സ്ട്രെങ്തും ഇപ്പം ഒരു 3 മാസമായി ഞങ്ങൾ ഇതെല്ലാം വർക്ക് നടന്നിട്ടേ ഇരിക്കും. ഇപ്പോൾ അത് കംപ്ലീറ്റ് ആയിച്ചു. ഇനി അത് ഇതിന്റെ പ്രവർത്തനങ്ങൾ ആളുകളിൽ എത്തിക്കുക എന്നുള്ളതാണ്. ഏതൊരാൾക്കും ഏത് സമയത്തും 24 മണിക്കൂറും സേവനം സർവീസ് ലഭ്യമാക്കുന്ന രീതിയിലാണ് ഇത് അറേഞ്ച്മെന്റ് ചെയ്തിട്ടുള്ളത്. അതിനുള്ള പ്രത്യേക ലേബേഴ്സിനെ ഞങ്ങൾ അറേഞ്ച്മെന്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. ഇപ്പോൾ നൈറ്റിൽ ഒരാൾ കൂപ്പിട്ട് എന്താ വെള്ളം ലീക്കായിട്ട് അതിൽ അടയ്ക്കണമെന്ന് അപ്പോൾ പോയിരിക്കും. അതിനുള്ള വാഹന സൗകര്യവും കറക്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. അതുകൊണ്ടാണ് GMS ഉദ്ദേശിച്ചത്. മെച്ചപ്പെട്ട താമസ സൗകര്യം നമ്മുടെ കമ്പനി ലേബേഴ്സിന് അറേഞ്ച്മെന്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. ഭക്ഷണ സൗകര്യം അതും നമ്മുടെ കമ്പനി അറേഞ്ച്മെന്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് നമ്മുടെ കോള് ഏത് സമയവും നമുക്ക് ആളുകളെ വിടാൻ കഴിയും. ഇതാണ് ഇതുകൊണ്ട് ഉദ്ദേശിക്കുന്നത്. அபார்ட்மெண்ட், பெரிய பெரிய வீடுகள், ஷாப்பிங் மால்ஸ் அண்ட் வீடுகள்ல பழசா இருந்தாலும் புதுசா இருந்தாலும் மெயின்டைன் ஒர்க் முழுவதும் செய்யறதுக்கு எங்க கம்பெனி மூலமா நாங்க ஏற்பாடு செய்வோம். பிளம்பிங், எலக்ட்ரிக்கல், பைப் லைன் போடுறது, ஃபிட்டிங், ரெண்டாவது பழைய பொருட்கள் போட்டு செய்துட்டு அது ரிப்பேர் இருந்தால் அதை சரி பண்ணி கொடுக்கறது, இது எல்லாமே எங்கள் கம்பெனி மூலமாக செய்வதற்கு அநேகமாக நீங்கள் கோயம்புத்தூர்ல இதுதான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். வேற யாருக்கும் செய்திருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய கான்ட்ராக்டர்கள் போயிடுச்சு அப்படின்னா சின்ன சின்ன லேபர்களை வச்சு அவங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்த்துருவாங்க. அதுக்காக வேண்டிய தொடங்கப்பட்ட அமைப்பு தான் எங்களுடைய அமைப்பு. கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. எனி டைம் கிட்டத்தட்ட 7-8 இடத்துல நாங்கள் வந்து இந்த வேலை தொடங்கி செய்துட்டு இருக்கோம். இது உங்கள் அதாவது மீடியா மூலம் நீங்கள் வந்துட்டு இதை மக்கள்கிட்ட கொண்டு போனால் நல்லா உபயோகரமா இருக்குன்னு நினைக்கிறேன்.